அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸுகளை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் TCDS கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007 எக்ஸலில் லேப் கிளாஸஸ் பார்க்க போகிறோம். இது LAB-4. இப்போ கிளாஸ் 4 பார்த்தோம் இல்லையா, அதுக்குண்டான லேப் எக்ஸசைஸ் தான் இது. ஸோ இந்த லேப் எக்ஸசைஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட் கொஷின், ஓப்பன் ஏ எக்ஸல் ஷீட் அண்ட் டைப் த பிலோ டெக்ஸ்ட் இன் த செல் 1 by 1. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு செல்லாக டைப் பண்ண சொல்கிறாங்க. அதாவது 1 by 1 ஒரு செல்லுலேயும் இந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸல் ஓப்பன் பண்ணுறது நிறைய மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நேமை நம்ம டைப் பண்ணலாம். ஸோ நேமை நம்ம இப்போது டைப் பண்ணியாச்சு. அடுத்த கொஷின், செகண்ட் கொஷின், சேவ் ஃபைல் இன் த ஸ்பெசிஃபைடு நேம் அண்டு லொக்கேஷன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைலை சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த லொக்கேஷனில், என்ன லொக்கேஷன், ஸ்டூடெண்ட்ன்ற ட்ரைவில் உங்கள் கோர்ஸ் நேம் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் நேம் போட்ட ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா என்ன சப்ஜெக்ட், இன்றைக்கி எக்ஸல் தானே, அந்த சப்ஜெக்ட்குள்ளே இன்றைக்கி என்ன லேபு, 4th லேபு. ஸோ LAB-4 டேட்டு, மந்த்து, இயர் போட்டு சேவ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணுறதுக்கு இந்த ஆஃபீஸ் பட்டனில் போய்ட்டு சேவ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா Ctrl+Sன்ற ஷார்ட்கட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்டில் கோர்ஸில் உங்கள் நேம்குள்ளே சப்ஜெக்டில் இன்றைக்கி LAB-4 கொடுத்துட்டு சேவ் அஸ் டைப் பார்த்துக்கோங்க. எக்ஸல் ஒர்க் புக். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. தென் சேவ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. அடுத்த கொஷின், தேர்ட் கொஷின், மெர்ஜ் த டைட்டில் இன் 3 columns அண்ட் கிவ் டெக்ஸ்ட் ஹைலைட் கலர் இன் க்ரீன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம டைட்டில் நேம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டைட்டில். அந்த 3 columns, டோட்டலாக 3 columns மெர்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க டைட்டிலோடு சேர்த்து. அதுக்கு நம்ம ஹைலைட் கலர் க்ரீன் தரணும். ஓகேங்களா? இதில் ஃபில் கலர் தான் ஹைலைட் கலர்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை க்ரீன் கலர் தந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நேம்ன்றது முன்னாடி ஒரு செல் ப்ளஸ் இந்த செல், அடுத்த செல், மொத்தம் 3 செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா அலைன்மெண்ட்டில் மெர்ஜ் அண்ட் சென்டர், அதை கொடுத்தீங்கன்னா டைட்டில் மாதிரி மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க, க்ரீன் கலர். இந்த ஃபில் கலரில் க்ரீன் கலர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? தென் அடுத்தது 4th கொஷின், சேஞ்ச் த டெக்ஸ்ட் இன் பிலோ சேஞ்சஸ். அந்த நேம்ஸு கீழே சம் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த ஸ்டைலிங் ஆப்ஷனை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன, ஃபாண்ட் ஸ்டைல் என்ன கொடுக்கணும், டைம்ஸ் நியூ ரோமன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபாண்ட் ஸ்டைலில் போயிட்டு டைம்ஸ் நியூ ரோமன் தேடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள்.
டைம்ஸ் நியூ ரோமன் என்ட்ரு கொடுத்திங்கன்னா பாருங்கள் அது மாதிரி மாறிடும். அடுத்தது ஃபாண்ட் சைஸ் 36 ஓகேங்களா. ஸோ ஃபாண்ட் சைஸ் இதுதான், இதில் வந்து 36 கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்தாச்சு. அடுத்தது ஃபாண்ட் கலர் ரெட்டு ஓகேங்களா. ஸோ ஃபாண்ட் கலருன்றது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரெட் கலரில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட் கலர். அடுத்தது அலைன்மெண்ட் சென்டரில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அலைன்மெண்ட் சென்டர்னால் என்னென்னா இந்த சென்டரில் இந்த சென்டர் ஓகேவா. ஸோ என்ன மீனிங்கு, இது சென்டரு, இது வந்து செல்லில் சென்டரு, இதுவும் சென்டர் கொடுத்தா தான் டோட்டலாக நமக்கு சென்டர் ஆகும் ஓகேங்களா. அடுத்தது போல்ட் அண்டு அண்டர்லைன் ரெண்டும் தர சொல்லியிருக்காங்க. ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டு போல்டு ஆர் Ctrl+B கொடுக்கலாம். அடுத்தது அண்டர்லைன் ஓகேங்களா. ஸோ அண்டர்லைன் கொடுத்தாச்சு. ஸோ இவங்க கொடுத்துருக்க எல்லா ஸ்டைலும் நாம் கொடுத்தாச்சு ஓகேங்களா. அடிக்கடி சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபைலை, அப்போ தான் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுற எல்லாமே சேவ் ஆகும் ஓகேங்களா. அடுத்த கொஷின், 5th கொஷின். கிளிக் த நெக்ஸ்ட் சீட் அண்ட் கிரியேட் எ பிலோ டேபிள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த ஷீட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேபிளை நம்ம செய்ய சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சீட்டை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேபிளை செய்யலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சீரியல் நம்பர், நேம், கோர்ஸ், டியூரேஷன், கோர்ஸ் ஃபீஸ், ஃபீஸ் பெய்ட், பேலன்ஸ்னு இந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே எல்லாமே ஃபில் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 10 நம்பர்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை டைப் பண்ணலாம். இங்கே இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்டுன்னு டீட்டெயில்னு கொடுத்தீங்கல்ல, அதில் நான் பார்டர் கொடுத்துருக்கேன். என்ன பார்டர்னா திக் பார்டர் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதுக்கு பார்டர் கொடுத்துட்டு அவுட்லைன் மட்டும் திக் பார்டர் கொடுத்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இது எல்லாமே அவங்க டைட்டில் மாதிரி மெர்ஜ் பண்ணியிருக்காங்க செல்லை. ஸோ நீங்களும் இந்த செல்லை மெர்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே மெர்ஜன் சென்டருக்கு பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னா மெர்ஜ் ஆகி சென்டரில் வந்துடும். தென் இதுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்குறாங்க. நீங்களும் க்ரீன் கலர் கொடுங்க, கொடுத்துட்டு போர்டில் கொடுத்துருங்க ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இதே மாதிரி சேம் இருக்குது ஓகேங்களா. அடுத்தது இங்கே இருக்க எல்லாமே ஃபஸ்ட்டு போல்டாக மாற்றிக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இதுக்கு கலர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம கலர் கொடுத்துக்கலாம். ஸோ கலர் கொடுத்தாச்சு. அடுத்தது இதுக்கெல்லாம் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பெய்டுக்கு க்ரீன் கலர், பேலன்ஸ் ஃபீஸ்க்கு ரெட் கலர். இது என்ன கொடுக்கணும், செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் கலர் கொடுக்கணும். ஃபாண்ட் கலர் ப்ளூ. அடுத்தது கோர்ஸ் ஃபீஸ்க்கு அதுக்கும் ப்ளூ. தென் ஃபீஸ் பெய்டுக்கு க்ரீன் கலர். அடுத்து பேலன்ஸு. ஸோ இந்த பேலன்ஸ் எப்படி போட்டிருக்காங்க இங்கன்னா, இது வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து இத்தனை, இதில் வந்து கோர்ஸ் ஃபீஸ் 3000, ஃபீஸ் பெய்ட் வந்து 3000. ஸோ 3000 கோர்ஸ் ஃபீஸில் ஃபீஸ் பெய்ட் 3000 போயிடுச்சுன்னா மீதி பேலன்ஸ் எவ்வளோ, 0. ஸோ இது வந்து நமக்கு சப்ராக்ஷன் ஃபார்முலா படி போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் சப்ராக்ஷன் ஃபார்முலா படி போட்டுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்க சப்ராக்ஷன் ஃபார்முலா என்னென்னு, ஈக்குவல் டு, ஸோ எந்த செல்லோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சப்ராக்ஷனோட சிம்பிள் என்ன, மைனஸ். தென் இந்த ஃபீஸ் பெய்ட் அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நமக்கு பேலன்ஸ் வந்துடும். ஸோ நம்ம ஒரு செல்லுக்கு கால்குலேஷன் போட்டால் போதும். அடுத்த செல்லுக்கு நீங்கள் இந்த இடத்துல வச்சிங்கன்னா, இந்த கார்னர் செல்லோட கார்னரில் வச்சிங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் சின்னதாகும். அப்படியே லெஃப்ட் பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்துக்கு வந்துடும். இப்போது இந்த ஃபாண்ட்டு கலர் ரெட் கொடுத்துருங்க ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இதே மாதிரி இது இருக்கா. ஸோ நீங்களும் இதே மாதிரி டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மெர்ஜன் சென்டர் கொடுங்க. எல்லாமே போர்டில் மாற்றிக்கோங்க. மெர்ஜன் சென்டர் கொடுத்துட்டு ஃபில் கலர் க்ரீனு, அதே மாதிரி இங்கேயும் ஃபில் கலரு. தென் இதுக்கெல்லாம் வந்து டெக்ஸ்ட் கலர் கொடுக்கணும். ஏன்னா ஃபில் கலர் கொடுத்திங்கன்னா பேக்ரவுண்டில் கலர் வந்துடும். ஸோ இங்கே டெக்ஸ்ட் கலர் கொடுங்க.
அதே மாதிரி பேலன்ஸ்க்கு வந்து சப்ராக்ஷன் ஃபார்முலா போட்டிருக்காங்க. நீங்களும் இந்த கோர்ஸ் ஃபீஸ் ப்ளஸ் பீஸ் ஃபெய்டை வச்சுட்டு பேலன்ஸ் எவ்வளோ வேணும்னா சப்ராக்ஷன் ஃபார்முலா போட்டு பேலன்ஸ் போட்டுட்டு இதுக்கு ஒரு கலர் கொடுத்துருங்க. ஓகேங்களா? சேம் இதே மாதிரி உங்களுக்கும் ரிசல்ட் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நான் என்ன நடத்தினேன்னா ஹோம் டேப் நடத்தினேன். இந்த ஹோம் டேமுக்கு உண்டான லேப் தான் இப்போ செஞ்சு காமிச்சேன். நீங்களும் ஒரு கீஸும் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இந்த லேபும் செய்யுங்க. ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதுபடி இந்த லேப் செய்யுங்க. அண்ட் இந்த டேபிள் போடும் போது கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.